கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இங்கு பக்தன் சொல்லுகின்றார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகின்றார். நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது தன்னிடத்தில் வந்த அத்தனை வியாதியஸ்தரையும் சுகமாக்கினார் என்று சொல்லி, அதுல பிறவி குருடரா இருந்தவர்களுடைய கண்களை அவர் திறந்ததை பார்க்கின்றோம் இல்லையா? தன்னுடைய கரம் வைத்து சுகமாக்கினார். அப்புறம் ஒரு விசை பார்க்கிறோம், தன்னுடைய உமிழ்நீரை மணல்ல கலந்து அதை பூசி போய் கழுவிட்டு வா என்று சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல சுகத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஒரு குருடனை சுகமாக்கணும்னே கேட்கிறாரு, நீ இப்ப எப்படி பார்க்கிற அப்படின்னு. அப்போ நடக்கிற மனிதர்களை மரங்கள் போல பார்க்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப திரும்பவுமா ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்யறாரு. அப்போ நல்லா பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா கண்கள் நல்லா திறக்கப்படணும். இந்த கண்கள்ல பலவிதமான வியாதிகள் வருது. சிலருக்கு கலர்ஸ் சரியா தெரியாதான், என்ன கலர்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி ஒரு தன்மை அந்த கண்கள்ல குறைபாடு விடுகின்றது. சிலர் வயதாகும் பொழுது தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியல, சிலருக்கு பக்கத்துல இருக்கிறத பார்க்க முடியல. சில நேரம் கண்களில் புரை விடுகிறது. அதை சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது, லென்ஸ் போட வேண்டியதா இருக்கிறது. இப்படிலாம் நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்களில் குறைபாடுகள் உண்டு. அதே போல ஆவிக்குரிய கண்களும் நல்லா நமக்கு தெளிவா இருக்கும் பொழுதுதான் வசனத்துல உள்ள நல்ல சத்தியத்தை, அதில் மறைந்திருக்கிற கருப்பொருட்களை, உண்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியும், நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி கண்கள் திறக்கப்படாம நம்ம வேதத்தை வாசித்தோமானால் வேதத்துல கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேசுறார் என்று நம்மளால புரிய முடியாது, உணர முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பக்தன் என்ன கேட்கிறார்னா, அதிசயங்களை நான் பார்க்கணும். வேதத்துல உள்ள அதிசயங்கள், எதெல்லாம் அதிசயம், எதெல்லாம் அற்புதம், ஆண்டவர் எப்படி ஜனங்களை நடத்தி இருக்கிறாரு, என்ன விதங்கள்ல அதிசயங்களை செய்திருக்கிறாரு, இதெல்லாம் நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பக்தன் கேட்கின்றார். பிரியமானவர்களே, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, முழு இருதயத்தோடு கற்பனைகளை கை கொள்ள வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வேதமே எனக்கு வெளிச்சம் என்று வசனம் சொல்லுகின்றது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? தன் வேதத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. இப்போ வேதம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு நமக்கு அவசியமா இருக்கின்றது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள், அது ஜீவன் உள்ளது. அப்போ அதுல உள்ள அதிசயங்களை நம்ம பார்த்தோம்னா, வாசிக்கும் பொழுது அதை நம்ம உணர்ந்தோம்னா நமக்குள்ள விசுவாசம் பெருகும். நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அனல் மூண்டது, அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று பக்தன் சொல்லுகின்றார். அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கண்கள் திறக்கணும், அதில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும். அப்படி நம்ம அதிசயத்தை உணரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அனல் மூழும், விசுவாசம் என்கிற அனல் மூழும். அப்பொழுது நம்ம விசுவாசத்தினால நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த விசுவாசம் நமக்கு பெருகுவதற்கு வேத வசனம்தான் அடிப்படை காரணம். அந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியா நம்ம கேட்போம். அனுதினமும் வேத வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார், இடைப்படுவார், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுடைய மனக்கண்களை, அதாவது அன்பு தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்களை நீர் திறந்து விடுவீராக. வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து உணர்ந்து விசுவாசத்திலே பலப்பட அது உதவியாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நமது 10 நாட்கள் ஆசீர்வாத கூட்டங்களினுடைய
நிறைவு நாள், பிரதானமான நாள். இந்த 10வது நாளில் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் நிச்சயமாக 8:30 மணிக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஆசீர்வாத டிவியின் மூலமாக சரி, இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முடியுது அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் பார்த்து பிரயோஜனம் அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. அதனோடு கூட விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை மதுரையில் வைத்து நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஏறக்குறைய 1 ஆண்டு ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாங்கள் மதுரைக்கு வந்தோம். அது ஒரு ஈவினிங் கூட்டம் நடத்தினோம். அப்போ வந்து ஜெப எண்ணெய்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக சகோதரன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ உபவாச கூட்டத்திற்கு வருகின்றோம். அப்போ நிதானமாக நல்லா டைம் எடுத்து உங்களுக்கு வசனத்தை சொல்ல, உங்களுக்காக ஜெபிக்க இது ஏதுவாக இருக்கும். எனவே இந்த கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 1 ஆண்டு கழித்து உங்கள் ஊருக்கு வர்றோம். மதுரை மற்றும் மதுரை பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஊர்களில் இருந்தும் திண்டுக்கல் மற்றும் மேலூர், மதுரையை சுற்றி என்னெல்லாம் கிராமங்கள் இருக்கிறதோ அந்த பகுதியிலேருந்துலாம் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாத டிவி நேயர்கள் நீங்கள் வருவீங்கன்னு விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத டிவியின் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் அடைந்து வர்றீங்க. இந்த ஒரு நாள் உபவாச கூட்டத்திற்கு சிரமத்தை பார்க்காம நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் மதுரையை சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகள், மதுரையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க, குடும்பமாக கலந்து கொள்ளுங்க. அது ஒரு நல்ல ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான், பெரிய ஹால் தான், ஏசி. உங்களுக்கு வெயிலில் உஷ்ணம் உங்களுக்கு ஒன்றும் உங்களை தொடாது, நல்ல குளுமையாக இருக்கும். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கவும், தேவ சமூகத்தில் போராடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த தருணத்தை நீங்கள் நழுவ விடாதீங்க. கட்டாயம் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.